இப்ப வந்துட்டு குலதெய்வத்தை வந்துட்டு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன், இதுக்கு முன்னாடியாவது நம்ம அம்மா அப்பாவாவது கொஞ்சம் தேடினாங்க, கண்டுபிடிச்சு நம்ம வழிபாடு பண்றோம். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லாம் குலதெய்வம்னா அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அதை தள்ளிப்பட அந்த குலதெய்வம் சாபம் வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்குமா மேம்? கண்டிப்பா அதிகமாகும். எப்ப வந்து நம்ம குலதெய்வ அந்த மூதாடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல வந்து நல்லா இருப்பாங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க குலதெய்வத்தை கும்பிடல, சின்ன பசங்களா நினைச்சீங்க, கும்பிடாம இருக்கீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு போவீங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். சின்ன ஒரு மிஸ்டேக் இல்ல சின்ன பாயிண்ட்ல உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஒரு 2 மார்க் அதிகமா இருக்கும்ல செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்ஸை நீங்க இழப்பீங்க. அதே நீங்க குலதெய்வத்தை வந்து ஒரு இன்டர்வியூ போறீங்க, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, பிள்ளையார வந்து வீட்டுக்கு கிட்ட இருக்க பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க, சிவனை வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் இன்டர்வியூ போகணும், கண்டிப்பா அவங்க வந்து பாசிட்டிவா இருப்பீங்க. எங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்குதோ இல்ல எப்படிதான் வந்து ஆன்சர் பண்ணணும் எல்லாமே. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இது மாதிரி எல்லா சிச்சுவேஷனுக்கும், ஒரு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி, ஒரு மீட்டிங்ல பிரசன்டேஷன் பண்ணாலும் நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் குலதெய்வத்தை ப்ரே பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாமே பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு.